அனைவருக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்கள். ஜூலை 1ங்கிறது மருத்துவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த இனிய நாளிலே நமது அன்பிற்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே ஒரு அதிநவீன அறுவை சிகிச்சை உபகரணத்தை கொண்டுள்ளார். இந்த உபகரணத்தின் மூலமாக, இந்த ரோபாட்டிக் மூலமாக இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை எளிதாக செய்ய முடியும். இந்த கருவியிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூதனமான அமைப்பின் மூலமாக இதை செய்ய இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று ஜூலை 1 மருத்துவ தின நாள். அனைவருக்கும் இனிய மருத்துவ தின நல்வாழ்த்துக்களுடன் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் முதல் காலை வணக்கம் தெரிவித்து கொண்டு, உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மாறி இப்பொழுது அறுவை சிகிச்சை, எனக்கு மாத்திரையே வேணாங்க டாக்டர், மாத்திரை எனக்கு அலர்ஜி, கிட்னி ப்ராப்ளம் ஆகும், ஸோ எனக்கு அறுவை சிகிச்சையை நான் பண்ணிக்கிறேங்க, ஏன்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் எனக்கு பண்ணவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உலகத்தில் அறுவை சிகிச்சையில் மக்களுக்கு ஐயம் போய்விட்டது, பயம் போய்விட்டது. மருத்துவரோட திறமை ஒரு பக்கம் அதிகமாக, இன்னொரு பக்கம் தொழில்நுட்பமும் சேர்ந்து அதனோடு பயணித்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம சர்ஜரியிலே நிறையா சர்ஜரிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 விழுக்காடு சக்ஸஸான அறுவை சிகிச்சைங்க. அதில் முக்கியமான அறுவை சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிகமாக பண்ணக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா முழங்கால். கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனு. அந்த 5 விழுக்காடு நம் கண்களுக்கு தெரியாத சில சின்ன நுணுக்கங்கள், எப்படி நம்ம ஒரு காற்றில் இருக்கிற கிருமி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அதுபோல் சில மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன இது. அறுவை சிகிச்சை நன்றாக செய்தாலும் சில நேர நோயாளிகளுக்கு சின்ன குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நடக்கவே முடியாமல் இருந்தவர்கள் நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், லைட்டாக ஒரு பெயின் இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்க முடியும் என்று பார்க்கும் பொழுது நம்ம திறமைகளை டெவலப் பண்ணுறோம், நிறையா பக்கம் ட்ரைனிங் போகிறோம், நிறையா மருத்துவர்கள், சீனியர் மருத்துவர்களோட கலந்துரையாடுறோம். கலந்துரையாடல் ஒரு பக்கம் இப்போ ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனில் இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் இருக்கட்டும், என்னதான் பண்ணாலும் சில விஷயங்களை நம்மளால் சரி செய்யவே முடியவில்லை. அதை சரி செய்யும் பொருட்டு தான் இந்த தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்கள் மிக வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதனால கண்டிப்பாக அதனுடைய தரத்திற்கேற்றாற்போ அதில் விலையும் இருக்கும். ஸோ அப்போது அது எளிய மக்களுக்கு போய் சேருவதில்லை. இப்போது இந்த மருத்துவ தினத்திலிருந்து நாங்கள் ஒரு குறிக்கோளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கு எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், இல்லாத ஒரு நிலை வேண்டும். அதை விட முக்கியமானது இந்த மாதிரி அவங்க வலியோட வாழ்க்கையை நிறையா நோயாளிகளை நான் சந்திக்கும் பொழுது, ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்தவங்க ஒரு வலியினால் நடக்க முடியாமல் ஆகி, அதனால் சர்க்கரை வியாதி அதிகமாகி, சுகர் கண்ட்ரோல் பண்ண, சுகர் டாக்டர் போனால் வாக்கிங் போவாங்கிறாங்க. இந்த வலியோட வச்சுட்டு நான் எங்கேயும் டாக்டர் வாக்கிங் போகிறது, வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியலைங்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான பாயிண்ட்டு. ஸோ முழங்கால் வலியோட போகிறப்போ உடம்பு எடையை குறைச்சிட்டு வாங்க, அப்புறம் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு சில மருத்துவர்கள் நம்ம சொல்வதை கேட்குறோம். அவர்கள் நடக்க முடியாத ஒரு நிலை வரும்போது வெறும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் மட்டும் எப்படி உடல் எடை குறையும். ஸோ அதைத்தான் பல சீனியர் மருத்துவர்கள் சொல்வது போல், முதல் பெயின்லெஸ் லைஃப், மொபிலிட்டி இஸ் லைஃப். வாழ்க்கை என்பது நடக்கும் வரை தான். ஸோ நடக்கிறதுனால வெறும் முழங்கால் வலிக்காக மட்டும் இது பண்ணுவதல்ல, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், உங்கள் இளமையை மீண்டு கொண்டு வரும். ஸோ உங்களை உற்சாகப்படுத்தும், மன நிம்மதி அடையும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப முழங்கால் வலி இருந்தோடனே ஆப்ரேஷன் பண்ணுறக்கும் பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளோட வேலை செய்ய முடியலன்னு ஒரு பர்சனலாக அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு சங்கடம். நம்ம முதல்ல நல்ல ஆக்டிவாக இருந்தோம், இப்போ நான் தனியாக இருக்கேன், சன் அங்கே இருக்கார், என்னால் நான் ஒரு பெரியவர், எங்கள் வீட்டுக்காரரை பார்க்குற கஷ்டமாக இருக்குது, நான் சமையல் பண்ணி அவர் தான் எனக்கு சமையல் பண்ணி போகிறோம். இது மாதிரி நிறையா ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஏதோ ஒரு மருத்துவருடைய ஒரு மிஷின் வாங்கிட்டோம், இதில் நிறையா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இல்லை. இது அடுத்தவரோட துயரை துடைக்க வேண்டும், இங்கு எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவருக்கும் வலி இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்ற கருத்தோடு இந்த மூட்டு மாற்று சிகிச்சை, ரோபோட்டிக் சிகிச்சைங்கிறது கண்டிப்பாக வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல, வசதி இல்லாதவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் இந்த மருத்துவ தினத்தில் என்னோட மருத்துவ தினத்தில் இந்த ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல முடிவுக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மீண்டும் மருத்துவ தினத்தோடு மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, எல்லோரும் மருத்துவரையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட பயப்படுவதை
தவிர்த்து கொள்ளுங்கள், பயப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உழைக்க, பாடுபட, உயிரை கொடுக்கக்கூட மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறையா மருத்துவர்களை, இந்த வார்த்தையை நான் சும்மா சொல்ல, நிறையா மருத்துவர்கள் மக்களுக்காகவே உழைத்து அவர்கள் அவருடைய உடல்நிலை மோசமானதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைத்து ஊடகவிய நண்பர்களுக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.